வெல்கம் டு ஆர்எஸ் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேசலாம்னா ஒரு ஆக்டரை பற்றி பேசலாம் அப்படின்னு தான். அதில் மொதல் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு எந்த ஆக்டரை பிடிக்கும்? அது இங்கிலீஷ் எப்படி சொல்கிறோம்? விச் ஆக்டர் டூ யூ லைக்? ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்? அக்கோ கோன்சா அபிநேட்டா பசந்த் ஹே. அக்கோனா உங்களுக்கு, கோன்சானா யார், அபிநேட்டா அப்படின்னா ஆக்டர்னு அர்த்தம், பசந்த்னா பிடிக்கிறது. சரிங்களா? இது வந்து எப்படி இங்கிலீஷ் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அப்கோ கோன்சா அபிநேட்டா பசந்த் ஹே. புரியுதுங்களா? இதுதாங்க ஈஸியாக இருக்கலாம். அந்த சென்டென்ஸு எப்படி சொல்லணும்? அப்கோ கோன்சா அபிநேட்டா பசந்த் ஹே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? எனக்கு விஜய் ஆக்டர் பிடிக்கும். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ லைக் ஆக்டர் விஜய். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லைக் ஆக்டர் விஜய். ஹிந்தியில் வந்து முஜே அபிநேட்டா விஜய் பசந்த் ஹே. முஜேனா எனக்கு, அபிநேட்டானா ஆக்டரு, விஜயை பசந்துனா பிடிக்கிறது. எனக்கு ஆக்டர் விஜயை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எப்படி சொல்கிறோம்? முஜே அபிநேட்டா விஜய் பசந்த் ஹே. சரிங்களா? தேர்டு, எதனால் பிடிக்கும்? அது எப்படி இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஒய் டூ யூ லைக் ஹிம்? இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஒய் டூ யூ லைக் ஹிம். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? आपको उनके क्यों पसंद करता है? எப்படி சொல்கிறோம்? आपको उनके क्यों पसंद करता है? आपको அப்படின்னா நீங்கள், உங்களுக்கு அவங்கள, क्योंனா எதுக்காக பிடிச்சிருக்கு கேட்குறாங்க. சரிங்களா? आपको आप उनके क्यों पसंद करता है. ஈஸிங்களா? இதுதாங்க. क्योंனா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து சென்டென்ஸ் போகலாமா? அவருடைய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ரியலி லைக் ஹிஸ் டான்ஸ். எப்படி சொல்லலாம்? ஐ ரியலி லைக் ஹிஸ் டான்ஸ். முझे उनके रितिया बहुत पसंद है. मुझे उनका रितिया बहुत पसंद है. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும்? அதே கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே.